பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக தலைமை அலுவலகத்தில் பெண்களுக்கு பெப்பர் ஸ்ப்ரே விநியோகித்துள்ளார் இபிஎஸ். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அன்பு சகோதரிகளுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் என்ற பெயரில் பெப்பர் ஸ்ப்ரே ஆனது விநியோகம் செய்துள்ளார் இபிஎஸ். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக தலைமை அலுவலகத்தில் பெண்களுக்கு பெப்பர் ஸ்ப்ரே மற்றும் SOS கருவியை கொடுத்துள்ளார் இபிஎஸ். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை சுட்டிக்காட்டி இந்த உபகரணங்களை அவர் வழங்கியுள்ளார். எங்க அண்ணன் எடப்பாடியார் பெண்கள் பாதுகாப்புக்காக இந்த பெப்பர் ஸ்ப்ரேவை கொடுத்திருக்காரு. யாராவது உங்ககிட்ட வம்பு பண்ணாங்கன்னா எந்த நேரத்திலும் இது உங்க பர்ஸ்லயோ இல்ல வேன் பேக்லயோ எங்கேயாவது வச்சிருந்து அவங்க பண்ணும்போது அவங்க முகத்துல அடிக்க சொல்லி கொடுத்திருக்காரு. எங்களுடைய பாதுகாப்புக்காக கொடுத்திருக்காரு. ஆமா, பாதுகாப்பு கிடையாது. எங்களுக்கு கொஞ்சம் கூட பாதுகாப்பு கிடையாது. குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் பெண்கள், வயசானவங்க, குழந்தைங்க எல்லாருக்கும் பாதுகாப்பு கிடையாது. ரோட்ல பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்யறாங்க, பாலியல் சீண்டல் செய்யறாங்க. பெண்களுக்கு எந்த பஸ்ல போனாலும் பாதுகாப்பு இல்ல, ஆட்டோல போனாலும் பாதுகாப்பு இல்ல, பைக்ல போனாலும் பாதுகாப்பு இல்ல. செயின் பறிப்பு நடக்குது நிறைய. எடப்பாடி சார் இதை எங்க பாதுகாப்புக்காக கொடுத்திருக்காரு, பெண்கள் பாதுகாப்புக்காக இதை கொடுத்திருக்காரு. அதிமுக தலைமை அலுவலகத்தில் பெண்களுக்கு பெப்பர் ஸ்ப்ரே மற்றும் SOS கருவினை இபிஎஸ் கொடுத்துள்ளார். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், மேலும் விவரம். வணக்கம். அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. அதற்கு முன்னதாக, அந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்னதாக அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அக்கட்சியினுடைய மகளிர் அணி நிர்வாகிகள், அக்கட்சியினுடைய தொண்டர்கள், அங்கு கூடியிருந்த பெண்களுக்கு பெப்பர் ஸ்ப்ரேவை அவர் வழங்கி இருக்கின்றார். அந்த பெப்பர் ஸ்ப்ரே அந்த கருவியில அந்த ஒரு கிட் போல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் பெப்பர் ஸ்ப்ரே ஒன்றும், எமர்ஜென்சி SOS அலாரம் என்ற அந்த சிறிய வகை கருவி ஒன்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த பெப்பர் ஸ்ப்ரேவை எப்போதும் பெண்கள் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி அவர் கொடுத்ததாக அந்த பெண்கள் பேட்டி கொடுக்கிறார்கள். இந்த பாதுகாப்பு உபகரணங்கள் உங்களோடு எப்போதும் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என அதில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அச்சடிக்கப்பட்ட அட்டை ஒன்றும் அதனோடு சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. பரபரப்பாக அதிர்ச்சியோடு சேர்ந்து அது மாறி இருக்கின்றது. இந்த விவகாரம் சட்டசபையிலும் இன்றைய தினம் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெண்களுக்கு இந்த பெப்பர் ஸ்ப்ரே வழங்கியிருப்பது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. அந்த பெண்களிடம் எதற்காக இதை கொடுத்தார் என்று கேட்கும்போது, இதை வச்சுக்கோங்க, உங்களுக்கு எந்த ஒரு நெருக்கடி ஏற்பட்டாலும், எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் உடனே இந்த பெப்பர் ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணி நீங்க பாதுகாப்பா தப்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் சொன்னாரு அப்படின்னு சொல்லி அந்த பெண் நிர்வாகிகள் குறிப்பிடுகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.